ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் அனுமன் ஜெயந்தி விழா. கோவை சுண்டக்காமுத்தூர் பஸ் நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மார்கழி மாதம் 15ஆம் நாளான இன்று வைகுண்ட ஏகாதசி விசேஷ வழிபாடு சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் திருக்கோயிலின் சிறப்பாக நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசி காலை 4 மணி அளவில் சுப்ரபாத சேவை, அலங்கார சேவை, தொடர்ந்து அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு மற்றும் தொடர் அர்ச்சனை சேவை, காலை 10:30 மணியளவில் திருக்கல்யாண உற்சவம் மற்றும் தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மதியம் அன்னதானம் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோயில் நிர்வாகிகள் வெள்ளியங்கிரி கணேசன், செந்தில்குமார் மற்றும் திருக்கோயில் கமிட்டி இளைஞர் அணி, மகளிர் அணி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஹரி ஓம் கர்மபியோ நம. ஹரி ஓம் கல்யாண அற்புதகாத்திராய காமிதார்த்த பிரதாயினி ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நமஹ. அனைவருக்கும் வணக்கம். இப்போது வைகுண்ட ஏகாதசி விழாவானது நமது கோயம்புத்தூர் மாநகரில் சுண்டக்காமுத்தூரில் கோவையின் முதல் திருவரங்கம் என்று அழைக்கப்படும் இந்த கோவிலில் முதல் வைகுண்ட ஏகாதசி வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது. அந்த நிகழ்ச்சி மேனிகளில் காலை சுப்பிரபாதத்துடன் காலை 5:30 மணிக்கு சுவாமி பல்லக்கு வாகனத்தில் சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் புரிந்தார். பின்னர் அதைத் தொடர்ந்து பஜனைகளும், அதைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவமும், அதைத் தொடர்ந்து இப்போது ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலும் இத்திருக்கோயிலின் விவரங்களை பற்றி வெள்ளியங்கிரி அண்ணா அவர்கள் சொல்வார். திருக்கோயிலில் இன்று வைகுண்ட ஏகாதசி முதல் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் எங்களுடைய நிர்வாகம் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாக மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அன்னதானம் காலையில் ஒரு 11 மணியிலிருந்து அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரவு வான வேடிக்கைகளுடன் ஸ்ரீ அரங்கநாதர் பூதேவி ஸ்ரீதேவி சமேதமாக திருவிழா ஊர்வலமும் நடைபெறுகிறது. 2 நாள் உற்சவம். அடுத்த முறை நாங்கள் பகல் 10 ரா 10 என்று உற்சவம் கொண்டாடுவோம் என்று நிர்வாகத்தின் மூலியமாக தீர்மானம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் இப்பொழுது ஒரு 5-6 மாதங்கள் ஆகிறது. அது முடிந்து இப்பொழுது வைகுண்ட ஏகாதசி முதல் வைகுண்ட ஏகாதசி. இதற்கு முன்பு அனுமன் ஜெயந்தி விழாவை வெகு விமர்சையாக நாங்கள் கொண்டாடினோம்.